ஆவியின் கனி என்னது? ஆவியின் கனியில் வருது என்னது? தயவு. ஆமென். ஆவியின் கனியில தயவு, கைண்ட்னஸ், குட்னஸ் சொல்லப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே. அப்போ தயவு நாம் காண்பிக்க வேண்டும். இதயத்தில் கூட என்ன செய்யணும்? இதயத்தில் கூட தீங்கு நினைக்கக்கூடாது. மன்னிக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கணும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலையும் தேவ தயவு சுத்தம் காணப்பட வேண்டியது அவசியம் என்று சொல்கிறேன். நம்முடைய நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன காணப்படணும்? தேவ தயவு காணப்பட வேண்டும். உலக வேலையாக இருக்கட்டும் அல்லது ஊழியமாக இருக்கட்டும், எந்த காரியமானாலும் தேவ தயவு காணப்படணும். அது மாத்திரமில்லை, அவருடைய தயவுள்ள சித்தம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். தேவனுடைய தயவுள்ள சுத்தம். தேவனுடைய தயவுள்ள சுத்தம் நமக்கு எப்படி வெளிப்படும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய தயவுள்ள சுத்தம் நமக்கு எப்படி வெளிப்படும்? பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறபடி, தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மிலே விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குறவராய் இருக்கிறார். ஆமென். அவருடைய சித்தத்தின்படியே நம்மளே என்ன அவர் உண்டாக்குகிறார்? விருப்பத்தையும் செய்ய உண்டாக்குகிறார். ஆண்டவரே, உம்முடைய தயவுள்ள சித்தம் என்னிலே வெளிப்படுவதாக அப்படின்னா, அவர் தயவுள்ள விருப்பத்தை நம்முடைய விருப்பத்தை வைக்கிறார். ஆமென். தயவுள்ள சுத்தம் நம்மள என்ன செய்யணும்? நம்முடைய விருப்பமாக வெளிப்படும். யாருக்கு? ஜெபம் பண்ணுகிறவங்களுக்கு. ஜெபம், ஆண்டவரே ஒரு தயவுள்ள சுத்தம் எனக்கு வேணும், இந்த தயவுள்ள சுத்தம் எனக்கு வெளிப்படணும்னு நீங்க கேட்டீங்கன்னா, அவருடைய தயவுள்ள சுத்தம் நம்முடைய விருப்பமாக வெளிப்படும். ஆமென். ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். அப்ப அவருடைய தயவுள்ள சித்தம் வெளிப்படுவதற்கு நாம் காத்திருந்து ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, திருமண காரியத்திலையும் தேவனுடைய தயவுள்ள சுத்தம் மிக முக்கியம். எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. திருமண காரியத்திலே தேவனுடைய தயவுள்ள சுத்தம் மிக 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 முக்கியம். ஆமா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால், பாருங்கள், ஆபிரகாம் தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படி யார் அனுப்புகிறான்? தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலியேசர் அனுப்புகிறார். தன்னுடைய ஜனத்தாரிலே இனத்தாரிலே பெண் கொள்ளும்படியாக. அப்ப அந்த எலியேசர் ஜெபிக்கிறான் பாருங்கள். எப்படி ஜெபிக்கிறான் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். ஆமென்.